மார்ச் மந்த் முடிஞ்சு ஏப்ரலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் நாட்கள் தான் கடந்து போகுதே தவிர எந்த அதிசயத்தையும் நான் பார்க்கல. ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வாக்கு பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஏசப்பா கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா பொறுமையோடு காத்திருக்கிறது நல்லது. இன்னும் நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கு காரணம் நம்மள தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம சில நேரங்களில் தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க மாட்டோம். தேவ சித்தத்தின்படி நடக்காம நம்ம மனசு எதை விரும்புதோ அதன்படி வாழ்ந்துட்டு ஏசப்பா வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னா ஏசப்பா நிறைவேற்ற மாட்டாங்க. ஏசப்பா கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம பொறுமையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லை, தேவ சித்தத்தை செய்யணும். தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஏசப்பா பொறுமையுடன் காத்திருக்கிறதுக்கு பலத்தை தருவாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்கள் வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு பொறுமையுடன் காத்திருக்கிறதுக்கு எனக்கு கிருபையை தாங்கன்னு ஜெபிக்கும் போது ஏசப்பா கிருபையை தருவாங்க. வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறும். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.